நெல்லையில் சாதி மறுப்பு திருமண விவகாரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகம் சூறையாடப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சிவமணி. சிவமணி, என்ன பிரச்சனை? அந்த காட்சிகளை பார்க்க முடியுது, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் ரெட்டியார்பட்டி அப்படிங்கிற பகுதியில் இருக்கிறது. திருநெல்வேலியுடைய புறநகர் பகுதியில இந்த அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. அரசு பொறியியல் கல்லூரிக்கு பின்புறமாக அந்த அலுவலகம் அமைந்திருக்கிறது. இந்த அலுவலகத்துல நேற்றைக்கு சாதி மறுப்பு திருமணம் ஒன்றை நடத்தி இருக்கிறார்கள். காவல்துறை விசாரித்ததுல காவல்துறைக்கும் சரியான தகவல்கள் அவர்கள் அளிக்கவில்லை என தெரிகிறது. இந்த நிலையில அங்க இருக்கக்கூடிய லெனின் சிலை முன்பாக அந்த திருமணம் நடைபெற்று இருக்கிறது. அந்த பெண்ணை அழைத்து செல்வதற்காக குடும்பத்தினர் அங்கே வந்திருக்கிறார்கள். வந்தபோது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொண்டர்களுக்கும் அவர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. பெண்ணும் அவர்களோடு செல்ல மறுத்த நிலையில இருந்த சேர்கள் உள்ளிட்ட அந்த இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் அடித்து நொறுக்கியதாக தெரிகிறது. அந்த பகுதி முழுவதுமாக ஒரு கலவரம் ஏற்பட்டது போன்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக பெருமாள்புரம் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்து தற்போது காவல்துறை முழுமையாக அந்த பகுதியை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்கிறார்கள். அலுவலகம் முழுமையாக அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறை தற்போது விசாரணையை மேற்கொண்டு வந்திருக்கிறார்கள். ஒரு மாற்று சமூக பெண்ணை திருமணம் செய்த நிலையில இது போன்ற பெண் வீட்டார் இது போன்ற சம்பவத்தில் ஈடுபட்டதாக தெரிய வருகிறது. ஸ்ரீராம், என்ன மாதிரியான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டிருக்காங்க? யார் மீதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா இதுவரை? அதாவது ஏற்கனவே இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறை நேற்றே விசாரணைக்கு சென்றிருக்கிறார்கள். இது தொடர்பாக பெண்ணின் குடும்பத்தினர் காவல்துறையை அணுகியதாக தெரிகிறது. பெண்ணை காணவில்லை என காவல்துறை அணுகியதாக தெரிகிறது. அதன் அடிப்படையில காவல்துறை விசாரணைக்காக சென்றிருக்கிறார்கள். காவல்துறை விசாரணையில நாளை திருமணம் முடித்த பிறகு பெண்ணும் மாப்பிள்ளையும் காவல் நிலையத்துக்கு வருவார்கள் என்ற தகவல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திலிருந்து சொல்லப்பட்டதாக தெரிகிறது. திருமணம் நேற்று மாலையில அங்கே இருக்கக்கூடிய லெனின் சிலை முன்பாக நடைபெற்றிருக்கிறது. அங்கேயே அவர்கள் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த தகவல் அறிந்து பெண்ணின் குடும்பத்தினர், பெண் வீட்டார்கள், உறவினர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் அந்த பகுதியில் குவிந்து வாக்குவாதம் ஏற்பட்டதன் அடிப்படையில தொடர்ந்து இந்த கலவரம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்துல பெண் குடும்பத்தை சார்ந்த 10க்கும் மேற்பட்ட நபர்கள் ஈடுபட்டதாக தெரிகிறது. அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்வதற்கான நடவடிக்கைகள் தற்போது எடுக்கப்பட்டு வருகிறது. முழுமையாக கண்ணாடி, சேர்கள் உள்ளிட்ட ஏராளமான பொருட்கள் சேதமாகி இருக்கிறது. தற்போது பெண்ணின் உறவினர்களை சார்ந்த, அதாவது கலவரத்தில் ஈடுபட்ட நபர்கள் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டதாக தெரிகிறது. மற்ற நபர்கள் ஏராளமான அப்பகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொண்டர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் அந்த பகுதியில் கூடியிருக்கிறாங்க. காவல்துறை விரிவான விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். விசாரணைக்கு பிறகு அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்படக்கூடும் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சிவமணி.